இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க. கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணுண்ணே. 56வது பக்கம் எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. பேஜ் நம்பர் 56. ஆதியாகமம் 42, 6, 7, 8 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோசேப்பு ரொம்ப நன்றி. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தி, நமது காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து. ஒரு தடவை சொல்லுங்க. அது அவங்களுக்கு ஒரு சேர் கொடுங்க. நீங்கள் உட்காருங்க. உட்கார்ந்த பிறகு தான் நான் பிரசங்கமே தொடங்குவேன். சொல்லுங்க. நமது காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து. முதல் நாளானதுனால மெதுவா சொல்லுங்க. மெதுவா. நமது காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து. அதாவது நாம் தியானிக்க போகிறது. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி வாய் திறந்து பரலோகத்தின் தேவரை நோக்கி பார்க்கலாம். அத்தனை பேர் கண்ணை மூடணும். கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் பரலோகத்தின் தெய்வத்தினுடைய சமூகத்தில் கண்ணை மூடி வாயை திறக்கும் பொழுது ஆண்டவர் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார். இந்த நாளில் இந்த கூடாரத்தில் கிருபை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எல்லாரும் வா திறந்து உடர பலபரபலப சந்தர பலபரபலப. அப்படியே 2 கையை நல்லா தட்டி நல்ல வாய திறந்து ஆவியில நிரம்பி கிருபை அப்பா, அப்படியே கிருபை அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில ஜெபிங்க. கிருபை பெற்றவர்கள் கண்ணை மூடி கை தட்டுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முதல் நாளில பலமாய் இறங்குகிறார். ஊடாபா ரியால் மதானா அல்கமனா அந்தல் கபரபா ரியாந்தரபா ஊடபலபா பிரௌடபரபலபா ரிஹத்தரபலபா அல்கபரபலபா ரேலாந்தரபலபா ரிபலபலபலபா சத்துரபலபலபலபா. கை தட்டி வாய திறந்து அத்தனை பேரும் உடகடகடகல் கதனகடகல் கமனவை டகல்கநாதன சந்தல் கமனா. கிருபை மேல் கிருபை, விடுதலையின் மேல் விடுதலை, வல்லமையின் மேல் வல்லமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், தேவ பிரசன்னத்தின் மேல் தேவ பிரசன்னம்.
இப்பொழுது இந்த இடத்துல இறங்குவதாக. அத்தனை பேரையும் தொடுவீராக, அத்தனை பேரையும் தொடுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவி எங்கள் நடுவில் பலமாய் இறங்குவதாக. பெரிய பர்வதங்கள் உருகி போவதாக. பலவீனர்கள் பலப்படுவார்களாக. கட்டப்பட்டவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இந்த ஆலயம் முழுவதும் விடுதலை இறங்குவதாக. இப்பொழுது விடுவிக்கிறமுடைய வல்லமையுடைய பிள்ளைகளை தொடுவதாக. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை அற்புதங்கள் நடப்பதாக. ராகாதான ஹத்தாரா தனாதியா கல்மனாத்தரா. நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் மக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து உம்முடைய பிரசன்னத்தில் கடந்து வருகிறோம். எல்லாரோடு நீர் பேசணும், இந்த ஊழியத்தோடு நீர் பேசணும், வந்திருக்கிற சகோதர சகோதரோடு நீர் பேசணும். யாராவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தாகத்தோட வந்திருந்தால் கர்த்தரின் தாகத்தை தீர்த்தார் என்று சொல்லத்தக்கதாய் அடையாளங்களோடு எங்கள் நடுவில் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. ஒரு ஆள் கூட விடுதலை இல்லாமல் இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. எல்லாரும் விடுதலையை கண்டுகொள்ள கிருபை செய்யும். எல்லா தடைகளையும் உடையும். உடைய நல்ல நாமத்தை எங்கள் நடுவில் தொடர்ந்து உயர்த்தும். இந்த சத்தம் போகிற இடமெல்லாம் உடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். எந்த இடையூறுமின்றி, எந்த தடையுமின்றி உடைய வசனத்தை பேச உடைய முழு பலத்தை தாரும். அடியனை பலப்படுத்தும். அடியனுடைய நாவு கர்த்தருடைய கரத்தின் ஆயுதமாய் மாறுவதாக. பலமுள்ள தேவதூதர்களை இந்த ஊழியத்தில் அனுப்புவீராக. நம்முடைய ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கணும். எல்லாரோடும் பேசும். குழந்தைகள், குமாரர், குமாரத்திகள், வயோதிபர், வாலிபர் எல்லாரோடு இடைப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மாலை நேரத்துக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை காண்பது சந்தோஷம், உங்களோடு இருப்பது சந்தோஷம். நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி உற்சாகம் உள்ளவர்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நீங்கள் அந்த ஆதியாகமம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. வாசிக்க வேண்டாம், கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. காயப்படுத்தினவர்களும் காயப்பட்டவனும் ஒரே இடத்துல சந்திக்கிறார்கள். காயப்படுத்தினவர்களும் காயப்பட்டவனும் ஒரே இடத்துல சந்திக்கிறார்கள். சந்திக்கும்போ பைபிள் சொல்லுது, அவர்கள் அவனை
அறியவில்லை. அவன் அவர்களை அறிந்தான். அவன் அவர்களை அறிந்தான், அவர்கள் அவனை அறியவில்லை. இதுல என்ன புரியுது? அடிச்சவன் மறப்பான். அடிச்சவன் பேச மாட்டீங்களோ, மறந்துடுவான். ஆனா அடி வாங்கினவன் மறக்க மாட்டான். காயப்படுத்தினவன் மறப்பான், காயப்பட்டவன் மறக்க மாட்டான். காரி துப்பினவன் மறப்பான், ஆனா காரி துப்பல வாங்கினவன் மறக்க மாட்டான். சரி, நமது காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து. எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் மருந்து போடுறோம், நாம் பார்த்துருக்கிறோம், நம்ம வாங்கி இருக்கிறோம், போட்டிருக்கிறோம். எனது காயத்துக்கு தேவன் மருந்து போடுகிறார் அப்படின்னு எப்பாவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? சரி, நான் யோசிச்சேன். அந்த யோசனையின் விளைவு தான் இந்த பிரசங்கம். நான் 2 பகுதிகளை இன்னை பேச போறேன். ஒன்று, நம்மை காயப்படுத்துபவர்கள். நம்மை காயப்படுத்துபவர்கள், அதுக்குன்னு ஒரு கூட்டம் வேணும் இல்லையா? காயப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். அப்புறம் நான் பேச போறது அந்த காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து. நான் கொஞ்சம் வேகமாக பேசுவேன். ஏன் வேகமாக பேசுவேன்னா, நம்மை காயப்படுத்துறவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 காரியங்களை சொல்லணும். தேவன் போடும் மருந்துக்கும் 8 காரியங்களை சொல்லணும். அப்போ எத்தனை காரியம் சொல்லணும்? 18 காரியம் சொல்லணும். அதனால பிரேக்கு போட்டு கிளச்சு பிடிச்சு, பிரேக்கு போட்டு கிளச்சு பிடிச்சு போனால் கதை நடக்காது. அதனால் வேகமாக போய் நீங்கள் ஆரல் வாய்மொழி ஐபிசி சபையில் உள்ளவங்க கூட்டத்துக்கு வந்தப்போ பைபிள் கையில் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பரவாயில்ல. வரும்பொழுது ஒரு நோட் புக்கும் பேனாவும் கூட கொண்டு வந்தவங்க அல்லையிலே சொல்லுங்க. பரவாயில்லை. சரி, முதல்ல நம்மை காயப்படுத்துகிறவர்கள். நம்மை காயப்படுத்துகிறவர்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நம்மை காயப்படுத்துகிற முதல் கூட்டத்தை அங்க சொல்லி இருக்கு. 4 வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கு. பார்த்தீங்களா? கண்ணி, வலை, சவுக்கு, முள்ளு. கண்ணி, வலை, சவுக்கு, முள்ளு. இது யாராகும்? யாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்தார். சுதந்திரமாக கொடுத்துட்டு அவர்கள்ட்ட சொன்னாரு, நீங்கள் அடிமைப்படுத்த வேண்டும், நீங்கள் அடிமைப்பட கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அடிமைப்படுத்தணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? அடிமைப்பட கூடாது. இவங்க என்ன செய்யல தெரியுமா? இவங்க அடிமைப்படுத்தல். அப்ப இவர்களால் அடிமைப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் கானான் தேசத்தில் இருந்தது. இப்ப அவர்கள் ஆண்டவர் காட்டுறார். அவர்களை காட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளாயிருப்பார்கள். உங்கள் கண்களுக்கு முள்ளாயிருப்பார்கள். கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லி இருக்கு. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம்
55வது வசனத்துல இதே சம்பவம் கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லி இருக்கு. பாத்தீங்களா? அங்க 2 காரியம் சொல்லி இருக்கு. கண்ணுல முள்ளு, விலாவுல கூர். நாம் அடிமைப்படுத்த வேண்டியவைகளை நாம் அடிமைப்படுத்தணும். நாம் அடிமைப்படுத்த வேண்டியவைகளை நாம் அடிமைப்படுத்தாவிட்டால் அவைகள் நம்மை காயப்படுத்தும். அவைகள் நம்ம என்ன செய்யும்? காயப்படுத்தும். வலையாருக்கு, கண்ணியாருக்கு, சவுக்காருக்கு, முள்ளாயிருக்கு, விலாவில கூறாயிருக்கிறது. முதல்ல காயப்படுத்துவது நாம் அடிமை. குமரி மாவட்டத்தில் நேற்றைக்கு பூகம்பம் வந்து யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? சரி, இதுவரை நாம வாழ்கிற மண்ணு தான் உலகத்தில் பாதுகாப்பான மண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சில ஆட்கள் எல்லாம் அவங்க ஊரு காங்கிரீட்ல உண்டாக்குன ஊருன்னு நினைச்சணும். சரி, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சிநேகிதன் வீட்டில் காயப்படுதல். எங்க காயப்படுதல்? சிநேகிதன் வீட்டில். ஒருத்தன் கேட்கிறான், உன் கையில இருக்கிற வடுக்கள் என்ன? வாட் ஆர் தோஸ் வூண்ட்ஸ்? உன் கையில இருக்கு இல்லையா அந்த வடு, அது என்ன? அசுத்த ஆவிகள் காயப்படுத்துகள். நாம் அடிமைப்படுத்தாதவைகள் நம்மை காயப்படுத்துகிறது. அப்புறம் எது நம்மை காயப்படுத்தும்? சில நேரம் நம்ம குடியிருக்கிறோம் இல்லையா சமூகம், அந்த சமூகம் நம்மளை காயப்படும். அந்த இடத்துல இருந்து காயப்படுத்துது இல்லையா? அதுக்கு நல்ல உதாரணம் 69ஆம் சங்கீதமாக்கும். 69ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்க. நான் எடுக்காததை வாசிங்க. பாத்தீங்களா? நான் என்ன செய்யல, எடுக்கல. ஆனா எல்லாருமே சேர்ந்து என்ன சொன்னாங்க? நீ தான் எடுத்த. நான் எடுக்கல, ஆனா நான் என்ன செஞ்சேன்? கொடுத்தேன். ஏன் நான் எடுக்காத கொடுத்தேன்? ஏன்னா சத்துருக்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு தடவை எங்க பைபிள் காலேஜில் உள்ள ஒரு சாரு பேங்க்ல காசு கொண்டு போட போனார். அவர் பேங்க்ல காசை போட்டுட்டு பைபிள் காலேஜுக்கு திரும்ப வரும்படி பஸ்ல ஏறினார். பஸ் கொஞ்சம் தூரம் போச்சு. பஸ் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பஸ்ஸுக்குள்ள நின்ன ஒரு பெண் பிள்ளையுடைய கழுத்துல கிடந்த செயினை காணல. கழுத்துல கிடந்த செயினை காணல. அந்த பெண் பிள்ளை என்னோட செயினை காணலன்னு கூச்சல் போட வண்டிக்குள்ள மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் பேக்ட். ஸ்டூடெண்ட் இல்லாம இருக்கிறது 2 பேரு. ஒன்னு ஒரு ஆளு, இன்னொன்னு எங்க பைபிள் காலேஜில் போன சாரு. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லிச்சு, இவங்க 2 பேர் தான் எடுத்திருக்கணும், இவங்க 2 பேர் தான் எடுத்திருக்கணும். பார்த்தாங்க, கிடைக்கல. பிரச்சனை பண்ணிச்சிடும். என்ன? பஸ் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடாது. பஸ் அப்படியே
போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடாக்கு. பஸ் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போச்சு. டிரைவரு, கண்டக்டர், இந்த 2 பேர், மீது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 2 பேரையும் போலீஸாரங்க உள்ள கூப்பிட்டுட்டு போச்சிடும். இவங்களை விசாரிக்கும்படி உள்ள கூப்பிட்டுட்டு போனா இவங்களுக்கும் செயினுக்கு எந்த தொடர்பும் இல்லை. பிள்ளைகள் உடனே சொல்லிச்சினும் இந்த 2 பேர்கிட்ட இருந்து எடுக்காத செயினை கொடுக்கணும். இவங்க எடுக்கல, ஆனா இவங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். எஸ்ஐ மாணவர்கள்ட்ட பேசினாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்கள்ட்ட விசாரிக்கிறேன். உடனே மாணவர்கள் சத்தம் போட்டு, எங்க முன்ன வச்சு விசாரிக்கணும், எங்க முன்ன வச்சு விசாரிக்கணும். எஸ்ஐ என்ன பண்ணார் தெரியுமா? 2 போலீஸார்கள்ட்ட மெதுவா சொல்லி விட்டாரு, காம்பவுண்டை போட்டுங்க. காம்பவுண்டை போட்டுங்க. திருடர்கள் இந்த 2 பேரும் இல்ல, திருடன் ஸ்டூடெண்ட்டுக உள்ள உண்டு. காம்பவுண்டை போட்டுச்சு. காம்பவுண்டை போட்டுட்டு எல்லா பிள்ளைகளுக்கு பேகையும் வைக்க சொன்னா ரொம்ப கூச்சல் போட்டான் இல்லையா ஒருத்தன். இந்த 2 பேரு கையில தான் உண்டு, இந்த 2 பேரு கையில தான் உண்டு ரொம்ப கூச்சல் போட்டான் இல்லையா, அவனுக்கு பேகில் கிடந்து. அன்னைக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் புத்தியா செயல்பட்டு காம்பவுண்டை பூட்டலன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து எடுக்காததை ஒரு சமூகம் மொத்தம் கலைஞ்சிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. 10 வீட்டுக்காரங்க சேர்ந்து ஒரு காரியத்தில் இறங்கிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப அவன் சொல்றான், வெள்ளம் போல பெருகி விட்டார்கள். அந்த 69ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்க தெரியும், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானு. தண்ணி அடிச்சுட்டு இவனுங்க பேரை சொல்லி பாட்டு பாடணும், சூப்பர். அப்புறம் சொல்லி இருக்கு, ஊராரின் பழமொழியானு. என்னானு? அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதுனால என்ன பேர் தான் பேசணும். தண்ணி அடிச்சுட்டு பாட்டு பாடுறதுனால என்ன பேர் தான் பாடுவனும். அப்புறம் ஏதாவது பழமொழி சொல்லணும்னாலும் என் பேரை சொல்லிதான் பழமொழி சொல்லுவனும். ஏன்னா எனக்கு காயத்தை கொண்டு வருகிற சமூகத்தில் நான் வாழ்கிறேன். என்ன காயப்படுத்துகிற ஒரு நபர் அல்ல, ஒரு 5 பேர் அல்ல, நான் குடியிருக்கிற சமூகமே என்னை காயப்படுத்துகிறது. கடைசியில் என்ன ஆகுது? எடுக்காதை கொடுத்தேன். அடுத்து காயம் எங்கிருந்து வரும்? அடுத்தது ரொம்ப முக்கியமாகும். பாவம் மனுஷனை காயப்படுத்தும். பாவம் மனுஷனை காயப்படுத்தும். பாவத்துக்கு பைபிள் முள்ளன்னாகும் சொல். அடிச்சு நொறுக்கி அந்த சைடுல எடுத்து ஓடலுக சைடுல போட்டிருக்கு. உன்னை அடிச்சது யாரு அப்பான்னு கேட்டா அவருன்னு. அடிச்சது யாரு? அவர். அப்ப அவரும் காயப்படுத்துறாரு. அடுத்து காயப்படுத்துகிறது, இது கொஞ்சம் முக்கியமான வசனமாக்கும். ஆதியாகமம் 49:23. யார் அந்த வில்வீரர் தெரியுமா? 22வது வசனத்தில் சொல்லியிருக்கு, யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரின் செடின்னு சொல்லிட்டு கீழ வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் சகோதரர் அவன் மேல் எய்து. அப்ப அங்க சொல்லியிருக்கிற வில்வீரர் யாரு? சகோதரர்கள். அப்போ சகோதரர்கள் காயப்படுத்துவார்கள். பக்கத்துல 3 வீடு இருக்கு. அந்த 3 வீடும் சகோதரர்கள்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
ஒரே வீட்டு பிள்ளைகள் 3 பேரு பக்கத்துல வீடு வச்சிருக்காங்கன்னு எளிதில் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவில் ஒரு சீன பெருஞ்சுவர் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவில் ஒரு சீன பெருஞ்சுவர் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும், ஓஹோ தே ஆர் பிரதர்ஸ். அவங்க யாரு? சகோதரர்கள். பின்ன எப்படி சகோதரர்கள் வீட்டுக்கு இடையில சீன பெருஞ்சுவர் வந்தது? அவர்கள் கல்யாணம் பண்ணி இருக்கிறார்கள். புரியலையோ? ஒரு அல்லேலியோ சொல்ல மாட்டீங்களோ? காயப்படுத்தும் சகோதரர்கள். அடுத்து போர் வீரர்கள் காயப்படுத்துவார்கள். போர் வீரர்கள் காயப்படுத்துவார்கள். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். போர் முகத்துல இறங்கி நின்னா காயம் என்ன செய்யும்? வரும். ஏன்னா ஒவ்வொரு வீரனும் கையில ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கிறான். அது சில ஆட்கள் எல்லாம் கண்ணை மூடிவிட்டாது எய்து விடுகிறது. பாத்தீங்களா? ஒருத்தன் நினையாமல் அம்பை நாணேற்றி எய்தான், சரியான அட்ரஸ்ல போய் விழுந்து. நல்ல பிளான் பண்ணி 25 வருஷம் ட்ரைனிங் எடுத்து நல்ல பெலூன் மசில் எல்லாம் வைக்கிற ஆட்கள் பிடிச்சு விட்டு அம்பு போய் படல. ஒருத்த சும்மா சிம்பிளா நினைக்காம அரை உறக்கத்துல அடிச்சு விட்டா போய் குத்துச்சு. நினையாமல் எய்த அம்பு பாத்தீங்களா? அந்த சரியான கேப்ல போய் பட்டு. சில ஆட்கள் எல்லாம் ரொம்ப பேச மாட்டேன்னு பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் தான் பேசணும், ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் சரியான கேப்ல போய். சரி, அடுத்து நம்மை காயப்படுத்துவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். வசனம் நம்மை காயப்படுத்தும். எது நம்மை காயப்படுத்தும்? வசனம். அதெல்லாம் முந்தி வசனத்தை கேட்கிறவர்கள் குத்தப்படுவார்கள். இப்ப அப்படி இல்ல. இப்ப வசனத்துக்கு ஸ்டைலே மாறி போச்சு. வசனம் சிந்தாள், வசனம் லக்ஸ், வசனம் 2-3 சோப்பு கம்பெனியை பேர சொல்லுங்க. லைவ் பாய். இப்ப வசனம் குத்துறது இல்ல. பாத்தீங்களா? இப்ப வசனம் சோப்பு போட்டுட்டு போகுது. ஏன்னா வசனத்தை ப்ராடக்ட் மாற்றியாச்சு. முந்தி அப்படி இல்ல. வசனம் அவர்கள் இருதயங்களில் குத்துனது. வசனம் என்ன செய்யும்? குத்தும். இப்போ நம்பி வசனம் குத்தவும் முடியாது. வசனம் குத்துனா இறங்கி பக்கத்து சபைக்கு போகணும். ஒரு அல்லேலே சொல்லுங்க. சிரிச்சுட்டே உட்காருங்க. ஒரு அல்லேலே சொல்லுங்க. சரி, அடுத்து சாத்தானும் காயப்படுத்துவான். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள். அதுல ஒரு அஸ்திரம் ஒரு குடும்பத்துக்குள்ள விழுந்துன்னா அந்த குடும்பத்தின் கதை முடிந்து விட்டது. இப்படி காயங்கள் இந்த வழியெல்லாம் வருகிறது. என்னுடைய பிரசங்கம் காயமோ காயப்படுத்துகிறவர்களோ அல்ல. என்னுடைய பிரசங்கம் நம்முடைய காயத்துக்கு தேவன் போடும் மருந்து. இந்த சாயங்கால கூட்டத்துக்கு வந்திருக்கிறதுல யாராவது ஒரு ஆள் நான் காயப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுகிறீர்களானால் இந்த மாலை நேரத்தில் கிளையாத்தின் பிசின்தைலத்தோட ஆண்டவர் இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்க காயத்தை கட்டும்படி. ஒரு நிமிஷம் கை தட்டணும், வாயை திறக்கணும். அங்கே ரண வைத்தியன் உண்டு. இந்த ராத்திரி உங்களை தொட போகிறார். உடரபலபரபலப சந்தரபலபரபலப ரியந்தரபல பிரௌடப துரபலபரபலப
அல்கபரபலவ சந்தரபலவா. உங்க காயங்கள் எவ்வளவு கொடியதா இருந்தாலும், உங்க வேதனைகள் எவ்வளவு கொடியதா இருந்தாலும், இந்த ராத்திரி கர்த்தர் மருந்து போட போகிறார். நம்முடைய காயங்களுக்கு ஆண்டவர் போடுகிற 8 வகையான மருந்துகளை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்க போறோம். நம்ம காயங்களுக்கு ஆண்டவர் போடுகிற மருந்து. 1, தேவன் போடும் முதல் மருந்து என்ன தெரியுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம். என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதம். அது மருந்தா? யோபு 42:10. உங்க காயங்களை கட்டும்படி கர்த்தர் 2 பங்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்னு சொன்னா எத்தனை பேர் கை உயர்த்தி கண்ணை மூடி தெய்வத்தை ஒன்று மகிமைப்படுத்த முடியும்? கண்ணை மூடி வாய் திறந்து ஆண்டவர் காயங்களை கட்டுறது எப்படி தெரியுமா? 2 பங்கு. எந்த இடத்துல காயப்பட்டீங்களோ அதே இடத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் உங்க காயத்தை கட்ட போகிறார். அத்தனை பேரும் கை உயர்த்தணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், தெய்வத்தை ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணணும். ரிபாலபா சந்தல் பிரௌடபரபலவா. நீ இழந்து போன நாட்களுக்கு தக்கதாய், நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்த நாட்களுக்கு தக்கதாய், நீ பலவீனப்பட்டு கிடந்த நாட்களுக்கு தக்கதாய் ஒரு ஆயுசு நாட்களோடு கர்த்தர் 2 மடங்கு நாட்களை கூட்டி தருகிறார். வீணாய் போன நாட்கள் திரும்ப வருகிறது. வெட்டுக்கிளி பட்சித்தது திரும்ப வருகிறது. வருஷங்களை திரும்ப தருகிறார். சரி, அவன் என்னெல்லாம் பாடுபட்டாங்கிறதுக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு 7-8 வசனங்களை சொல்லுவேன். அந்த பாடுல பாதியாவது நமக்கு பட முடியுமான்னு பார்க்கணும். அப்புறம் அப்படி ஒரு பாடு வந்தா நாம் ஆலயத்துக்கு வருவோமான்னு பார்க்கணும். அவன் பட்ட பாடுகளை கொஞ்சம் நீங்க பைபிள்ல இருந்து பாருங்க. 1வது பிரச்சனை, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நல்ல தூக்கம். எது ரொம்ப முக்கியம்? நல்ல தூக்கம். சில ஆட்கள் எல்லாம் ஆலயத்தில் வந்திருந்த நல்ல உறக்கம். ஆலயத்தில் வந்திருந்த நல்ல உறக்கம் அது நல்ல தூக்கம் அல்ல, அது ஒரு ஆவி. அது ஒரு ஆவி. சரி, இவனுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா பார்ப்போம். 1, யோபு. டக்கு டக்குன்னு வாசிக்கணும். என்ன தங்கம்? யோபு 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். முதல்ல பிடி எங்க விழுந்து தெரியுமா? உறக்கம் போச்சு. என்ன போச்சு? உறக்கம் போச்சு. அவன் சொல்றான், உருண்டு புரண்டு படுத்து எப்படியாவது 5 நிமிஷம் உறங்கலாமேன்னு பார்த்து கண்ணை திறந்து பார்த்தா உருண்டு நேரம் வெளுத்திருக்கு. உருண்டு நேரம் வெளுத்திருக்கு. தூக்கம் இல்லை. என்ன இல்லை? தூக்கம் இல்லை. என்ன பிரச்சனை உண்டுனாலும் தூக்கம் உண்டுன்னா சமாளிக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி முறைச்சு பார்க்குறியா? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒன்று படுத்துட்டு காலையில் எழும்பும்போது பிரச்சனை என்ன செய்யும்? மறந்து போகும். இவன் அப்படி இல்லை. இவன் ஒரு 5 நிமிஷம் உறங்கலான்னு சொல்லி படுத்து கிடந்தா சிந்தித்து பிரச்சனை டபுள் ஆகுது. ஆண்டவர் தூக்கத்தை பிடிச்சாரு. எதை பிடிச்சாரு? தூக்கத்தை பிடிச்சாரு. சரி, தூங்க தான் முடியல, தண்ணியாவது குடிப்போம். ஏதாவது குடிப்போம், தண்ணியாவது குடிப்போம். யோபு 7:19.
தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா எது கூட கீழே இறங்கல, உமிழ்நீர் கூட கீழே இறங்கல. யோசிச்சு பார்க்க முடியுதா உங்களுக்கு? தூக்கம் வரல, உமிழ்நீர் கூட விழுங்க முடியல. சரி, தூக்கம் இல்லை, உமிழ்நீர் விழுங்க முடியல, உட்கார்ந்து மூச்சாவது விடுவான்னு பார்த்தா 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்ன விட முடியல? யோபுக வீட்டுக்கு பக்கத்துல நடந்து போகும்போ கண்டக்டர் விசில் அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இங்க எப்படா யாருடா விசு விட்டதுன்னு பார்த்தா கண்டக்டர் விசில் அடிச்சதல்ல, யோபு சுவாசம் விட்டது. யோபு என்ன விட்டது? சுவாசம் விட்டது. மூச்சு விட முடியல, ஒரு துள்ளி உமிழ்நீர் விழுங்க முடியல, தூங்க முடியல. அப்புறம் பிரச்சனை முடியல. என்ன? 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் சொல்றான், சுவாசம் விட முடியாத நாய், ஒரு துள்ளி தண்ணி குடிக்க முடியாத நாய், தூங்க முடியாத நாய் எதுக்கு இருக்கணும்? என் மனசு சாவை விரும்புது. எதை விரும்புது? மரணத்தை விரும்புது. ஒருத்தனுக்கு ஆண்டவர் 2 பங்கு கொடுத்தாருன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையில கடந்து போக கூடாதுன்னு அவன் பட்ட வேதனை அடுத்து சொல்லி இருக்கு. அவன் தோலெல்லாம் அழுகி போச்சு. யோபு 19:26. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு பாத்தீங்களா? தோல் அழுகி போச்சு, தூங்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, மூச்சு விட முடியல, தோலெல்லாம் அழுகி போச்சு. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முகமெல்லாம் பருக்கள், உடம்பெல்லாம் பருக்கள், எல்லாவற்றையும் தாண்டி கொடிய துக்கம், கொடிய துக்கம். அப்பதான் யோபு மனைவி உட்கார்ந்து பேசணும். ஒரு பழமொழி சொல்லணும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்து பேசும்போ மனைவி சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இனி தூக்கமே வரலன்னு வைங்க, வீட்டுக்குள்ள ஒரு அன்பு இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். மனைவி சொல்ல தேவனை தூசி ஜீவன் விடும். உடனே யோபு சொல்றாரு, இப்ப நான் 108க்கு போன் பண்ணா, இப்பதான் 108க்கு போன் பண்ணா என்ன அப்படியே தூக்கி எடுத்து குஷ்டரோக ஹாஸ்பிட்டலுக்கும் ஒன்ன அப்படியே தூக்கி எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகணும்னு. அவர் சொல்றாரு, நீ யாரு? ஆனா பாவம் என்ன யோபு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே முதல்ல டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பல. புரியலையோ? சாவு நல்லதுன்னு தோணுது, உடம்பெல்லாம் அழுகி போச்சு, எல்லாரும் விலகி போனார்கள். உடம்புல புழு மட்டும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் உடம்பு மீதி இருக்கனால சாப்பிட்டுட்டு இருக்கு. அவன் தன் உத்தமத்தை விடல. இந்த காயங்களை கர்த்தர் கட்ட வேண்டாமா? கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் தூங்காம இருந்திருக்கான். 3.5 ஆண்டுகள் புழு போல படைச்சிருக்கான். 3.5 ஆண்டு மூச்சு விட முடியல, தண்ணி உள்ள போகல. இந்த காயத்தை கர்த்தர் எப்படி கட்டினார் தெரியுமா? 2 மடங்கு ஆசீர்வாதம். அத்தனை பேர் ஒண்ணு கை தட்டணும், அத்தனை பேர் வாயை திறக்கணும். சில குடும்பங்களின் காயங்களை கட்டும்படி கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார்.
உடரபலப சந்தரபலபரபா ரியாந்தல் கபரபல பிரௌடபத்தரபலபா அல் கபரபலப சத்தம் உயர்த்தி கைதட்டி வாயைத் திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சரீரத்தில் நீ ரொம்ப வேதனைப்பட்டது உண்மையானா அதே சரீரத்தில் கர்த்தர் 2 மடங்கு உன்னை மேன்மையாய் வைக்க போகிறார். ஊடகதன மடகதன கமனகதன அந்தல் கமன பிரௌடபத்தநாதன சத்தம் உயர்த்தி வாயைத் திறந்து ஹல்லேலூயா. கர்த்தர் முதல்ல போடுற மருந்து உன் குடும்பத்துல மருந்து போடுறாரு, உன் வீட்டுக்குள்ள மருந்து போடுறாரு. 2 மடங்கு ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் போடும் மருந்து. அன்னாலும் பெனினாலும் ஒரே வீட்டுக்குள்ள அவ குத்துறதுக்கும் இவளை குத்து வாங்குறதுக்கும். அன்னாளு குழந்தைகள் இல்ல, அவ சொல்றா என் காயத்தை கட்டும்படி எனக்கு ஒரு பிள்ளைய தரணும், என் காயத்தை கட்டும்படி எனக்கு ஒரு பிள்ளைய தரணும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரு தெரியுமா? 6 பிள்ளைகள். ஹல்லேலூயா. சில நேரம் ரொம்ப காலம் காத்திருந்து வேதனைப்பட்டு தெய்வ சமூகத்தில் விழுந்து போராடி அழுது கண்ணீர் விட்டவங்க காயத்தை ஆண்டவர் கட்டுவது ஆசீர்வாதத்தின் வழியாக. அது 2 மடங்கு ஆசீர்வாதத்தின் வழியாக. பிள்ளை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பெனினாளை விட கூடுதல் கொடுத்தார். பரிகாசம் பண்ண பெனினாளை விட அன்னாளு குழந்தைகள் கூடுதல். தேவன் காயத்தை கட்ட பயன்படுத்தும் மருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதம். 2வது தேவன் காயத்தை கட்ட பயன்படுத்தும் மருந்து என்ன தெரியுமா? 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. பாத்தீங்களா? 2வது மருந்து என்ன? வசனம். அனுப்பினது ஒரு வசனம். பாருங்க, அவர் தமது வசனங்களை என்ன சொல்லியிருக்கா? வசனத்தை சொல்லியிருக்கா? ஒரு வசனம். ஆனா குணமாக்கப்பட்டது சுகமானது 100கணக்கான பேர். அனுப்பப்பட்டது ஒரு வசனம். அப்படின்னா இந்த பூமியில தேவன் அனுப்புகிற வசனம் அப்படியே சஞ்சரிக்கும். விருப்பமுள்ள யாராவது இருக்காங்களா? விடுதலை விரும்புகிற யாராவது இருக்காங்களா? அற்புதத்தை விரும்புகிற யாராவது இருக்காங்களா? யாரானாலும் அவர்களை தொட்டு சுகமாக்கும். இந்த ராத்திரி வசனம் பாய்கிறது. நல்ல கை தட்டுங்க, நல்ல கண்ண மூடுங்க. இந்த முதல் ராத்திரி உன் பிள்ளைக்கு நேரே ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறார். உன் வீட்டுக்கு நேரே வசனத்தை அனுப்புகிறார். கண்ண மூடி பெற்றுக்கோ. விடுதலை. அடகடகல் கதனகடகல் கமனவல்ட பிரௌடபத்தன. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு கண்ண மூடணும், அத்தனை பேரு வாய திறக்கணும். கிருபை இறங்குது, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. கண்ணா மூடி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஊடபா சக்கரவலவா ரீ அந்த பிரௌடபரவலவா ரெந்தல் கபரவரவரவரவா ரீ பிரௌடப துரவரவரவரவா. இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போ இந்த கூடாரத்தில் அற்புதம். ஊடகமன கடகதன பெற்றுக்கோ. உன் விடுதலையை பெற்றுக்கோ. விடாத விடாத. கை தட்டி சத்தம் உயர்த்தி உன் அற்புதத்தை பெற்றுக்கோ. பெற்றுக்கோ அற்புதத்தை. ராந்தல் கந்தல் கவன கதனா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழ்வதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லார் மேல அற்புதங்கள் நடப்பதாக. வாயை திறந்து ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்புகிறார்.
நல்ல 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. அத்தனை பேரும் வாதறந்து ஆவியில போராடுங்க. எவ்வளவு கொடிய பலவீனமா இருந்தாலும் வசனத்தை அனுப்புகிறார், வசனத்தை அனுப்புகிறார், வசனத்தை அனுப்புகிறார். இருக்கிற இடத்துல விடுதலையை பெற்றுக்கொள். கொண்டு வந்த பலவீனத்தோட போக வேண்டாம். ஆண்டவருடைய வசனம் பாய்ந்து வருது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. எனக்கு தான் என்று சொல்லி கேளு. எனக்கு தான் வசனத்தை அனுப்புறாரு. பெற்றுக்கோ. நமது காயங்களுக்கு ஆண்டவர் போடும் முதல் மருந்து 2 மடங்கு ஆசீர்வாதம். நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ள நீ காயப்பட்டாயா? நீ வாழ்கிற தேசத்தில் நீ காயப்பட்டாயா? சொந்த குடும்பத்தில் நீ காயப்பட்டாயா? இரத்த உறவுகளுக்கு நடுவில் நீ காயப்பட்டாயா? கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற முதல் மருந்து அதே மனிதர்கள் நடுவில் 2 மடங்கு ஆசீர்வாதம். கண்ணை மூடி கை உயர்த்தியோடு நன்றி செலுத்துங்க. கண்ணை மூடி கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. எங்கே விழுந்தாயோ அங்கே எழுப்ப போறாரு. எங்கே மிதிக்கப்பட்டாயோ அங்கே தூக்கி நிறுத்த போகிறார். எங்கே 1000 அம்புகளோ மேல குத்திச்சோ அதே இடத்துல ஒரு பெரிய சாட்சியாய், அந்த வீட்டுக்குள்ள நீ உயிரோடு இருப்பது சாட்சியாய், அந்த குடும்பத்தில் இன்னும் ஒன்ன வச்சிருக்கிறது சாட்சியாய். தேவன் போடுகிற 2வது மருந்து தமது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஒரு பொழுதும் வானத்திலிருந்து பெய்கிற மழை பூமியின் மேல விழுந்து பூமியில நற்பலன் உண்டாகும் இல்லையா? அது போலையாக்கும் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம். அது ஒரு அற்புதத்தை செய்யாம திரும்புவதில்லை. இப்போ ஒன்றாவது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் தேவன் காயப்பட்ட தேவ பிள்ளைக்கு போடும் மருந்து. 2வது காயப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் போடும் மருந்து தமது வசனம். 3வது காயப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் போடுகிற 3வது மருந்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். அங்க 2 மருந்து சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? எண்ணெயும் திராட்சரசமும். எண்ணெயும் திராட்சரசமும். எண்ணெய் எதுக்கு? வெளியே பூசக்கு. திராட்சரசம் எதுக்கு? உள்ள குடிக்கக்கு. அது ஏன்னா சில ஆட்கள் ஊமக்காயம் உண்டாக்கிட்டு போகணும். என்ன உண்டாக்கிட்டு போகணும்? ஊமக்காயம். வெளியே ஒரு காயமும் தெரியாது. காயம் மொத்தம் எங்க? உள்ள. ஆண்டவர் கண்டாரு. கள்ளர்கள் இவனை வெளியே அடிச்சா அடியை விட பயங்கர அடி உள்ள கிடக்கு. அதனால் அவனுக்கு திராட்சரசம்.
தாங்க முடியாம வேதனையை சுமந்து கொண்டு வெளியே எல்லார்ட்டையும் சிரிச்சு நடந்து இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் திராட்சரசத்தை பகருகிறார். அது உள்ள இருக்கிற காயத்திலிருந்து ஆறுதல் அடையும்படி, அது உள்ள காயத்திலிருந்து ஆறுதல் அடையும்படி 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்ப போறோம். அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும். கர்த்தர் பகருகிறார். அண்ணா மூடி வாயை திறந்து ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. திராட்சரசம் உன் உள்ள காயத்துக்கு ரகல் கமன ரிபல் கமன கடகல் கமன அந்தல் கமன. அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட போறாரு. பகருகிறார், திராட்சரசத்தை பகருகிறார். கண்ணா மூடி பத்துக்கோ. உடகமன கடகதன கமல் கதனா அந்தல் கமன பிரௌடமத்த நாதனா. சிலருடைய வார்த்தைகளுடைய உள்ளத்தை உடைத்தது, சிலருடைய வார்த்தைகளுடைய உள்ளத்தை நொறுக்கினது. இந்த ராத்திரி உள்ளே மருந்து போடுறாரு. உள்ளுக்கு மருந்து திராட்சரசம். அப்புறம் கள்ளர்கள் அடிச்சு நொறுக்கிறாங்க இல்ல, குற்றுயிராட்டில போட்டுட்டு போயிருக்கு. வெளியே மொத்தம் காயங்கள், வெளியே எண்ணெய். ஒரே நேரத்தில் எண்ணெயும் திராட்சரசமும், ஒரே நேரத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் எனக்கு உள்ளையும் வெளியேயும் ஒரு நொடி பொழுதுல விடுதலை தருகிற கர்த்தர். வலது கை ஒன்று உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உள்ளையும் காயம் இருக்கு, எனக்கு வெளியேயும் காயம் இருக்கு, என் மேல பகருங்கப்பா சொல்லுங்க, என் மேல பகருங்க. வெளியே சொல்லாம நான் வேதனைப்படுறேன், வெளியே சொல்லாம நான் துன்பப்படுறேன், வெளியே சொல்லாம நான் துக்கப்படுறேன். என் காயங்கள் கொடியதா இருக்கு, என்னால சிந்திச்சு அமர முடியாத அளவு வேதனை. இப்பொழுது என் மேல என்ன பூசி திராட்சரசத்தை பகரும் ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவமானப்பட்ட சிலர் மேல், நிந்திக்கப்பட்ட சிலர் மேல், வார்த்தைகளினால் காயப்பட்ட சிலர் மேல் கர்த்தர் என்னையோ திராட்சரசமும் பகருகிறார். நமது காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து. முதல் மருந்து 2 மடங்கு ஆசீர்வாதம். 2வது மருந்து தமது வசனம், தமது வசனம். 3வது மருந்து எண்ணெயும் திராட்சரசம். நீங்க உள்ளேயும் ஆரோக்கியமா இருக்கணும், வெளியேயும் ஆரோக்கியமா இருக்கணும். 4வது ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு போடுகிற 4வது மருந்து என்ன தெரியுமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, மறுநாளிலே. அவ்வளவு போதும். இவனை கொலவுயிரா குற்றுயிரா அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு போச்சுன்னு இவர் இவனை எடுத்து சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்தில் சேர்த்தார். அன்னைக்கு ராத்திரி இவர் எங்க இருந்தாரு? அவன் கூட இருந்தார் இல்லையா? யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவனுக்காக கர்த்தரே வந்து ஒரு ராத்திரி கூட இருந்திருக்கிறார்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய மருந்து தேவ பிரசன்னம். அதை விட பெரிய மருந்து ஒன்றும் இல்லைன்னு
அதை விட பெரிய மருந்து ஒன்றும் இல்லை. அநேகமாயிரம் பொன் வெள்ளி நாணயங்களை பார்க்கலும் அது வசனமும். ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய சன்னிதானத்தில் தங்கி இருக்கிற ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. அந்த ஒரு நாள் இந்த நாள் தேவ பிரசன்னம் உங்க காயங்களை கட்டுகிறது. உங்க காயத்தில் தமது பிரசன்னத்தை ஊற்றுகிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய மருந்து தமது பிரசன்னம். எல்லாரும் என்னை அடித்த பொழுது என் கூட இருந்திருக்காரு. எல்லாரும் என்னை வருத்த தள்ளின பொழுது என் கூட இருந்திருக்காரு. என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவர் போகல. அன்னைக்கு ராத்திரி மொத்தம் என் கூட இருந்தார். அவரை எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன தெரியுது. அவரை எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன தெரியுது. ஒரு ராத்திரி தேவ பிரசன்னத்தில் இருந்தானா, மறுநாள் காலையில் பலப்பட்டு விட்டான். என்ன பிரச்சனைனாலும் ஓடி ஆலயத்தில் வந்து 5 நிமிஷம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. தேவ பிரசன்னம் தானே மிகப்பெரிய மருந்து இல்லையா? என்ன நெருக்கடினாலும் ஆலயத்தில் வந்து அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. தேவ பிரசன்னம் தானே மருந்து இல்லையா? என் பிரச்சனைகள் எனக்கு தெரிகிறத விட அதிகம் அவருக்கு தெரியுது. என் நெருக்கடிகள் என்னை விட அதிகம் அவருக்கு தெரியுது. என் வேதனை என்னை விட அதிகம் அவருக்கு தெரியுது. அதனால தமது பிரசன்னத்தை அனுப்பி எனக்கு மருந்தாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் நிரம்பின தேவ பிரசன்னம், இந்த ராத்திரி இந்த சபைக்குள்ள நிரம்பின தேவ பிரசன்னம். கைவிடப்பட்ட சிலர் மேல் ஆண்டவர் தமது பிரசன்னத்தை ஊற்றுகிறார். மருந்து 1 2 பங்கு ஆசீர்வாதம். மருந்து 2 தமது வசனம். மருந்து 3 எண்ணெயும் திராட்சரசமும். மருந்து 4 தம்முடைய பிரசன்னம். நான் வேதனைப்பட்ட பொழுது என் கூட இருந்திருக்காரு. எனக்கு வந்து உதவி செய்ய யாரும் இல்லை. அன்னைக்கு ராத்திரி முழுக்க என் கூட இருந்திருக்காரு. அதை விட பெருசு என்ன வேணும் இல்லையா? கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட பெருசு இந்த உலகத்தில் என்ன உண்டு? உலகம் மொத்தம் ஒரு மனுஷன் கூட இருந்து ஆண்டவர் அவன் கூட இல்லைன்னா, உலகத்தில் ஒன்னும் ஒருத்தனுக்கு இல்லாம இருந்து கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தால் அதை விட பெரியது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. பிரச்சனையை தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தரை முன்னிறுத்து. நெருக்கத்தை தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தரை முன்னிறுத்து. அந்தகார வல்லமைகளை தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தரை முன்னிறுத்து. அவருடைய பிரசன்னம் மிகப்பெரிய மருந்து. பலவீனப்பட்ட பெண்மணி சொல்லிட்டு போறா, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஆகலும் நான் தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும். அந்த பெண்மணிக்கு தெரியுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்லையும் அவருடைய பிரசன்னம் இருக்கு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலையும் அவருடைய பிரசன்னம் இருக்கு. ஒன்னு யோசிச்சு பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல தொட்டால் அற்புதம்னா, சபை என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தால் மூடப்பட்ட இடம். அவருடைய வஸ்திரத்தால் மூடப்பட்ட இடம். அந்த பெண்மணி தேடி போனது அவருடைய வஸ்திரத்தின் ஓரம். நாம வந்திருக்கிறது அவருடைய போர்வையினுடைய உள்ளே. நீங்க வேற ஒண்ணும் செய்யண்டா. தேவ பிரசன்னத்தை ஆழமா அனுபவிச்சு பாருங்க. தேவ பிரசன்னத்தை ஆழமா அனுபவிச்சு பாருங்க. அவரை ரசிச்சு பாருங்க. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனை விட அவர் எனக்கு மதுரமானவர்னு உணர்ந்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய மருந்து. அதுவே மிகப்பெரிய மருந்து. அப்பா, நான் உம்மை உணர்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர். எனக்கு அது நல்லா தெரியுது. எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள், நீரோ என்னை சேர்த்து கொள்ளுகிறீர். அது மட்டும் எனக்கு போதும். மருந்து தேவ பிரசன்னம். சில வாழ்க்கைகளில் இப்பொழுது தேவ பிரசன்னம் மருந்தாகிறது. 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 தேவ பிரசன்னம் என்னும் மருந்து. அப்புறம்
இது கொஞ்சம் கூட முக்கியமாகும். தரிசன நிறைவேறுதல் என்னும் மருந்து. என்ன மருந்து? தரிசன நிறைவேறுதல் என்னும் மருந்து. 17 வயசுல காயப்பட தொடங்கினவன் 30 ஆண்டுகள் பட்டதெல்லாம் காயங்கள், எல்லாம் காயங்கள். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும்போ கர்த்தர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு, உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த குழிக்குள்ள விழுந்தப்போ நீ சாகல, ஏன் தெரியுமா? உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. உன்னை அடிமையாக வாங்கி கொண்டு போன இடத்துல நீ மறிக்கவில்லை, ஏன் தெரியுமா? உன்னை பற்றி உனக்கு ஒரு திட்டம் இருக்கு. போத்திப்பாருடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ உன் தலையை வெட்டல, ஏன் தெரியுமா? உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. 13 ஆண்டுகள் நீ ஜெயிலுக்குள்ள கடந்தப்போ உனக்கு உயிர் சேதம் வரல, ஏன் தெரியுமா? உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. 105ஆம் சங்கீதம் 16, 17, 18 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் பிராணனை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் ஜீவன் இரும்பில் அடைபட்டது. சாத்தான் சொல்றான், உன்னை கொல்லாம விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன். உன் பிராணனை இரும்பு கூட்டுல போட்டு அடைச்சு உன்னை கொல்லாம விடமாட்டேன், உன் ஜீவனை இருக்க விடமாட்டேன் சவால் விடும்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, உன்னை பற்றி எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். உங்க குடும்பத்தை பற்றி தெய்வத்தினுடைய திட்டம் பெரியது. உடகமன கடகதன கமல்கதன அந்தல்கமன பிரௌடபத்தநாதன ரேலாந்தரிகதரதலவா ரேந்தல் கபரபலபரபலவா ஊட பிரௌடபரபலவா அல் கபரபலவ சந்தரபலவா. உடுத்திருந்த வஸ்திரத்தை உருவி எடுத்தனும். பேரு போச்சு, புகழ் போச்சு, மானம் போச்சு. இந்த உலகத்துல என்னெல்லாம் உண்டோ எல்லாம் போச்சு. ஒன்னே ஒண்ணு போகல. அது எதுமா? உயிர். ஏன் உயிர் போகல? தேவ திட்டம் மேல இருக்கு. இப்பவும் இந்த ஆண்டுல இந்த நேரத்துல நீங்க உயிரோட இருக்க காரணம் இன்னும் தேவ திட்டம் இருக்கு, இன்னும் தேவ திட்டம் இருக்கு. உன்னை உயிரோட வைத்திருக்கிறது தேவ திட்டம். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நடுவில் எனக்கு உயிரை எடுக்கல. ஆண்டவரே, இன்னும் என்ன உயிரோட வைத்திருக்கிறீரேன்னா உன்னை கொண்டு தேவன் போட்டிருக்கிற திட்டங்கள் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. தரிசன நிறைவேறுதலாக்கும் இந்த உலகத்தில் அடுத்த மருந்து. தரிசனத்துக்காக வேதனைப்பட்டான், தரிசனத்துக்காக அவமானப்பட்டான், தரிசனத்துக்காக கேவலப்பட்டான், தரிசனத்துக்காக தூக்கி எறியப்பட்டான். எல்லாம் எதற்காக கேட்டா தரிசனத்துக்காக. எத்தனை பதவின்னு பாருங்க. போத்திப்பாருடைய வீட்டில் போனா போத்திப்பாருடைய வீட்டுக்கு விசாரணைக்காரன், ஜெயில போனா ஜெயிலுக்கு அதிகாரி, அரண்மனையில் போனா அரண்மனைக்கு அதிகாரி, கடைசியில எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி. உலகம் முழுக்க பஞ்சம் வந்தில்லையா? உலகம் முழுக்க பஞ்சம் வந்தப்போ தானியம் இருந்தது யோசேப்பின் கையில மட்டும். அப்படின்னா முழு உலகத்துக்கும் அதிகாரி. ஹல்லேலூயா. பெரிய திட்டங்கள். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. நீ பெற்ற பிள்ளை தாமதமாய் பிறந்தது, காத்திருந்து காத்திருந்து பிறந்த பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளைய பற்றி தெய்வத்தினுடைய திட்டம் பெரியது. உன் கற்பத்தில் உருவாகிறது ஒரு சாமுவேல், உன் வீட்டுக்குள்ள இருந்து வெளிப்படுவது ஒரு ஈசாக்கு. கண்ணை மூடி
கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வத்தினுடைய திட்டம் அத்தனை பேரும் ஜெபிங்க. தேவ திட்டம் நிறைவேறுவதாக. அதை தடுக்கிற ஆவிகளை வெட்டி ஜெபிங்க. அதை தடுக்கிற அந்தகார வல்லமையில வெட்டி ஜெபிங்க. அதற்கு இடையூறு பண்ணுகிற ஆவிகளை வெட்டி ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. ரகல் கமன ரிமல் கமனா அடகத்தன பிரௌடமத்தனா அந்தூரமதனா அடகந்தர பலபலபலவா ரியந்தர பலபலபலவா ஊடவல் பிரௌடபலபலபலபலவா ரக்கரபலவா சக்கரபலவா ரேந்தல் கபரபலபலபலவா ரேலாந்தரிகதரதலவா ஊடவல் பிரௌடபலபலவா. ஒரு தடவை நாங்கள் 21 நாள் உபவாசம் இருந்தோம். நாங்கள் சகோதரர்கள் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். வெளியே இருந்து பிரசங்கம் பண்ணக்கு ஆட்களை கூப்பிடுவோம். சில நேரம் ஒரு நாளுக்கு ஒரு ஆள், சில நேரம் ஒரு நாளுக்கு 2 பேர் அப்படி கூப்பிடுவோம். ஆட்கள் எல்லாம் 21 நாள் உபவாசத்தில் எல்லாமே ஆண்கள், சகோதரிகளே கிடையாது, எல்லாமே ஆண்கள். ஒரு நாள் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போ ஒரே ஒரு பெண்மணி வந்து பின்னால உட்கார்ந்திருந்து, பகல வந்து உட்கார்ந்திருந்து, அப்புறம் சாயங்காலம் வந்து உட்கார்ந்திருந்து, அடுத்த நாள் காலையிலையும் வந்து ப்ரேயர் முடிஞ்ச உடனே போகல, நின்று என் கையில் 500 ரூபா காணிக்க தந்துட்டு போயிட்டு, சாயங்காலம் நாங்கள் கூட்டத்துக்கு ரெடி ஆகிறோம். என் வாழ்க்கையில் கண்ட மிக சங்கடகரமான நிகழ்வு. எனக்கு 500 ரூபா காணிக்க தந்துட்டு போச்சு இல்லையா பெண்மணி, அந்த பெண்மணியோட தலையை பிடிச்சு இழுத்துட்டு ஒரு ஆளு கொண்டு வராரு. தலைய முடிய பிடிச்சு இழுத்து கொண்டு வராரு. இந்த பெண்மணி அழுதுட்டே வருது. இந்த பெண்மணி சொல்லுது, நான் கொடுக்கல, அதாவது நான் நினைக்கிறேன் இந்த 500 ரூபா கொடுத்ததுக்குன்னு நினைக்கிறேன், நான் கொடுக்கலன்னு இந்த பெண்மணி சொல்லுது. அவரு என்கிட்ட கேட்கக்கு தலைமுடியில பிடிச்சு இழுத்துட்டு வராரு. என் பக்கத்தில் ஒன்று நிறுத்திட்டு கேட்டாரு, இவ 500 ரூபா தந்தாளா? இப்ப நான் என்ன சொல்லது? எனக்கு தோணுது, நான் தந்தான்னு சொன்னா இந்த ஆளு கொல்லுவாருன்னு தோணுது. இவ 500 ரூபா தந்தாளான்னு கேட்கும்போ அந்த பெண் பிள்ளை சொல்லுது, நான் கொடுக்கல. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஆட்களை கொஞ்சம் சமாதானம் தானப்படுத்தணும். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்களுக்கு யாரு? அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு மகா. அவருக மகா. இந்த பெண் பிள்ளையோட உண்மையான தாய் இறந்து போயிருக்கு. அந்த ஆள் வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த தாயும் இந்த
தகப்பனும் சேர்ந்து இந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறது. இப்போ அவர் கேட்குறாருன்ட்டு 500 ரூபா தந்தாளா? அந்த பிள்ளை சொல்லுது தரல இல்லையா. இப்போ நான் என்ன சொல்லுக்கு, நான் தந்தான்னு சொன்னால் கசாப்பாக்குவார்னு தோணுது. நான் சொன்னேன், உங்கள் பிள்ளை பெரிய ஆள் தானே, உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்கன்னு சொன்னேன். அதில் ஒரு வேப்ப மரம் நின்று, வேப்ப மரம், அந்த ஆள் அந்த தலைமுடியை சுருட்டி பிடிச்ச அந்த வேப்பில ஒற்றை இடி. இந்த வேப்பில உள்ள ஒரு கம்பு சரியா இந்த இடத்துல குத்துச்சு. அப்புறம் இழுத்துட்டு போனாரு. 2 நாள் தாண்டி அந்த பெண் பிள்ளை மறுபடியும் கூட்டத்துக்கு வந்து, இப்ப எனக்கு வர சொல்லவா வரண்டான்னு சொல்லவா, இனி கூட்டத்துக்கு வரதுனால அடிப்பினுமோ? அன்னைக்கும் கூட்டம் முடிஞ்சு நின்னுட்டு சொல்லிச்சு, நான் படாத வேதனை இல்லை பாஸ்டர், எனக்கு எங்கேயாவது ஆண்டவர் ஒரு வழி துறக்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம கண்ணு முன்ன வச்சு இப்படி அடிக்கிறாருன்னா மீதி நமக்கு யூகிக்கதான் உண்டு. அந்த உபவாச ஜெபம் முடிவதற்குள்ள அந்த பெண் பிள்ளைக்கு யூகேக்கு போக கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். அந்த பெண் பிள்ளை கர்த்தர் கொடுத்தது 500 ரூபா. அந்த 500 ரூபாய்க்காக வாங்கினது அடியும் இடியும். கர்த்தர் திருப்பி கொடுத்தது எத்தனையோ மடங்கு அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னை பற்றி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறியே தீரும். அந்த திட்டம் நிறைவேறிய தீரும். யார் ஒன்னை தூக்கி குழிக்குள்ள போட்டாலும், யார் ஒன்னை கேவலப்படுத்தினாலும், யார் ஒன்னை அவமானப்படுத்தினாலும், யார் ஒன்னை ஏறி மிதிச்சாலும் தேவ திட்டம் நடந்தே தீரும். தேவ திட்டம் நடந்தே தீரும். தரிசன நிறைவேறுதல் ஒரு பெரிய மருந்து. தரிசன நிறைவேறுதல் ஒரு பெரிய மருந்து. தரிசன நிறைவேறுதல் ஒரு பெரிய மருந்து. எல்லா காலத்துக்கும் சத்துருவுக்கு கையில விட்டு கொடுத்துட்டு இருப்பார்னு நினைக்க கூடாது. சத்துரு ஒன்ன மிதிக்கும் பொழுது கர்த்தர் எங்கே ஒரு கதவை திறந்து கொண்டிருக்கிறார். சத்துரு ஒன்ன அவமானப்படுத்தும் பொழுது கர்த்தர் எங்கே ஒரு கதவை திறந்து கொண்டிருக்கிறார். அது உலகத்தில் எவரும் அடைக்க முடியாத ஒரு கதவு. அடுத்த தேவன் நம்முடைய காயத்துக்கு போடுற ஒரு மருந்தை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். பார்த்தீங்களா? இக்காலம் பாடுகள். இக்காலம் பிரசங்கம் பண்ற எனக்கும் பாடுகள், கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் பாடுகள், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பாடுகள். இதுக்கு என்ன மருந்து போடுறாரு தெரியுமா? இனி வெளிப்படும் மகிமை. ஹல்லேலூயா. கூடிய சீக்கிரத்தில் இக்காலத்து பாடுகளுக்கு கர்த்தர் மருந்து வச்சிருக்கிறாரு. அது அவருடைய மகிமை. வெகு சீக்கிரத்தில் அவருடைய மகிமை வெளிப்பட போவது. அவருடைய மகிமை வெளிப்பட போவது. நீ பாடுபட்டது உண்மையானால் நீ அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார். இக்காலத்து பாடுகளுக்கு இனி வெளிப்படும் மகிமை. அன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அன்னைக்கு
இந்த அவமானத்துக்கு இவ்வளவு பிரதிபலன் உண்டுன்னு அறிஞ்சா இன்னும் அவமானப்பட என்னை ஒப்பு கொடுத்திருப்பேன். இந்த காயத்துக்கு இவ்வளவு பெரிய மருந்து இருக்குன்னு அறிஞ்சா இன்னும் நான் காயப்பட விட்டு கொடுத்திருப்பேன். ஏன்னா இக்காலத்து பாடுகளையும் இனி வெளிப்பட போகிற மகிமையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரவு பகல் வித்தியாசம். அவ்வளவு பெரிய மகிமை வெளிப்பட போகுது. ஒவ்வொரு துள்ளி கண்ணீருக்கும் பலனை வச்சிருக்கிறாரு, பலத்தாறுமடை வச்சிருக்கிறாரு. எடுத்த உபவாசத்துக்கு, சொன்ன ஜபத்துக்கு, விட்ட கண்ணீருக்கு 1000 மடங்கு. இக்காலத்துல நமக்கு பாடுகள், இக்காலத்துல நமக்கு பொறுமையோட சகிக்கணும், பொறுமையோட சகிக்கணும். பாடு வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். பாடு வாரதை குறித்து நினைக்கக்கூடாது. இக்கட்டு துன்பமும் தேவ பிள்ளைகளுக்கு இங்க பங்கா கிடைக்கும். அதுக்கு மருந்து என்னன்னு கேட்டா, அதி சீக்கிரத்தில் மகிமை வெளிப்பட போகுது. அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். இந்த சந்ததி அவருடைய பிரசன்னத்தை பார்க்க போகுது. இந்த சந்ததி அவருடைய முகத்தை தரிசிக்க போகுது. பட்ட பாடுக்கும் முட்ட கண்ணீருக்கும் எடுத்த எல்லா முயற்சிக்கும் பலன் அன்னைக்கு பார்ப்போம். அதுதான் மருந்து. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, இனி வெளிப்படும் மகிமை, இனி வெளிப்படும் மகிமை. நான் சொன்ன எல்லா மருந்துகளையும் ஒரு தடவை கூட சொல்லி முடிக்கிறேன். நமது காயங்களுக்கு தேவன் போடும் மருந்து 1 2 மடங்கு ஆசீர்வாதம். லாபான் யாக்கோபை ஒடுக்கி 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 வச்சான். கர்த்தர் யாக்கோபை தூக்கி 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 உயர்த்தி கொண்டே வந்தார். பெனினாள் அன்னாளை ஒடுக்கி 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 வைத்தாள். கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். சாத்தா யோபோ ஒடுக்கி வச்சான். கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். தேவன் நம்முடைய காயத்தில் போடுற 2வது மருந்து, என்னுடைய வசனத்தை அனுப்பி. இந்த ராத்திரி வசனம் அனுப்பப்படுது. இப்போ வசனம் அனுப்பப்படுது. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலையும் யாருக்கோ நேராய் கர்த்தருடைய வசனம் அனுப்பப்படுகிறது. 3வது தேவன் நம்முடைய காயத்துக்கு போடும் மருந்து, எண்ணெயும் திராட்சரசம். 4வது தேவன் நம்முடைய காயத்துக்கு போடும் மருந்து, தேவ பிரசன்னம். 5வது நம்முடைய காயத்துக்கு தேவன் போடும் மருந்து, தரிசன நிறைவேறுதல். பெரிய பெரிய திட்டங்களை உங்களை குறித்து வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் இருந்து ஜெபிக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த கூடாரத்தில் முழங்கால் படியிடுகிற உங்கள் குடும்பம் பிரகாசமாக இருக்கும். தேவன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவார். அதில் ஒன்று கூட விடுவதில்லை. யோசேப்பின் தேவன் என் தேவன். கடைசியாக தேவன் நம்முடைய காயங்களுக்கு போடுகிற மருந்து, இனி வெளிப்படும் மகிமை, இனி வெளிப்படும் மகிமை. எல்லாரும் கண்ணை மூடணும். கொஞ்சம் நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் வாயை திறக்கணும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. காயப்படுத்தினவன் மறந்தான், காயப்பட்டவன் மறக்கல்ல. வேதனைப்படுத்தினவன் மறந்தான், வேதனைப்பட்டவன் மறக்கல்ல. துன்பப்படுத்தினவன் மறந்தான், துன்பப்பட்டவன் மறக்கல்ல. காரி துப்பினவன் மறந்தான், துப்பப்பட்டவன் மறக்கல்ல. கர்த்தரும் மறக்கல்ல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கு. அவருடைய வல்லமை, அவர் மருந்து போட போறாரு. எண்ணெயும் திராட்சரசமும் பகர போகிறார். கண்ணை மூடி வாயை திறந்து தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேர் வாயை திறந்து, அத்தனை பேர் 2 கையை தட்டி உடகடகல் கனாதன கடகதனா
பாடுகள் சுமக்க முடியாததா இருக்கா? வேதனைகள் தாங்க முடியாதா இருக்கா? இனி மகிமை வெளிப்பட போவது, இனி மகிமை வெளிப்பட போவது, இனி மகிமை வெளிப்பட போவது. கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுல தெய்வத்துடைய மகிமை. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய தரைங்க, நல்ல ஆவியில ஜெபிங்க. ரீபா லகாந்தராதியாலபா அல் பந்தராதியாலபா அல் ஹந்தரபலபலபலபா. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. திராட்சரசமும் எண்ணெயும் பகருகிறார், திராட்சரசமும் எண்ணெயும் பகருகிறார். கண்ணை மூடி பெற்றுக்கோ. அத்தனை பேர் கை தட்டி வாய திறந்து ஊடாபா ரக்கலபரபா ரீபல் கபரபரபரபரபா ஊடபல் பிரௌடபரபரபரபரபா. நல்ல கை தட்டி நல்ல வாய திறந்து சிலரை அக்கினி ஆக்குகிறார். அக்கினி பலத்த அபிஷேகம். உடகமன கடகதன கமல் கதன பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது, அந்தகார வல்லமைகள் முறிந்து ஓடுகிறது. கைதட்டி ஆர்ப்பரிங்க. பலத்தாபிஷேகம், பலத்தாபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ, கண்ணை மூடி பெற்றுக்கோ. கர்த்தர் போட்ட திட்டம் நிறைவேற போகுது. டகடகடகல் கதனகடகல் கமனவைட கமனகந்தரா அந்தூரபதன பிரௌடபத்தநாதனா அல் கந்தராதியா அல் பந்தராதியா உடந்தராதியா அல் கத்தராதியா ரீ பத்தராதியா பிரௌடல் கபரபரபரபரபா ஊடவல் கபரபரபரபரபா. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு மருந்த போடுகிறாரு, ஒரு மருந்த போடுகிறார். உன் மேல ஒரு மருந்த பூசுகிறார். அந்தராதனாதரா சந்தராதனாதனா ரியாந்தராதரா அந்தல் கபரபலபா. ஒரு நல்ல வைத்தியர் இந்த கன்வென்ஷன்ல வந்திருக்கிறார். ஒரு நல்ல மருத்துவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். முடமாக்கி போடுகிற ஆவிகள் முறிந்து விழுகிறது, சத்துருடைய வல்லமைகள் முறிந்து விழுகிறது. அத்தனை பேரும் வாய திறக்கணும், அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும், அத்தனை பேரும் தெய்வ கரத்தில் விட்டு கொடுக்கணும். இந்த ராத்திரி பலத்த அற்புதம். அல்கமன ரிகமன கதன கடகதனா அந்தல் கமன பிரௌடபத்தநாதனா ரேலாந்த ரிகந்தரபலபா. கிருப 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 கிருப. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தால் உம்முடைய பிள்ளைகளை மூடுவீராக. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக. அத்தனை பேர் மேலும் உம்முடைய கைப்படுவதாக. கர்த்தருடைய வலது கரம் சரீரங்களை தொடுவதாக. தெய்வத்துடைய வல்லமை பாய்வதாக. அவருடைய கரம் தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. தெய்வத்தினுடைய கரம். காயங்களை ஆற்றுகிற மருந்து, உன் ஆத்தும காயங்களை ஆற்றுகிற மருந்து. இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவருடைய காயத்தை கட்டுகிற நல்ல வைத்தியராக, நல்ல மருத்துவராக, நல்ல மருந்தை வைத்து நம்மை ஆற்றுகிறவராக இருக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மை காயப்படுத்தினவர்கள் மறந்து போனாலும் ஆனா காயத்தை கட்டுகிற தேவன் நம்மை மறப்பதில்லை. நம்மளுக்கு ஏற்றதான காயத்தை நல்ல மருந்துகளை கொடுத்து நம்முடைய காயங்களை குணமாக்கி அவர் நடத்துகிறவராய் இருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். அருமையான நல்ல வார்த்தைகளுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னமா இந்த கன்வென்ஷன் முதலாம் நாள் இந்த மாலை வேளை தொடக்கம் முதல் இம்மட்டுமாய் தேவனுடைய மகிமையின் பிரசன்னமோடு வெளிப்பட்ட கிருபைகளுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஆமென் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து நம்முடைய மகனை வல்லமையாக பயன்படுத்துறது போல ஒரு நாட்கள் நமக்கு வல்லமையான வார்த்தைகளுடன் பயன்படுத்த போற கிருபைகளுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன நடக்கிற 3 நாள் கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னமா இந்த நாளிலும் என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகள் என்ன சூழல் வந்தோமோ கர்த்தர் தேவைகள் அறிந்து ஏற்ற நல்ல வார்த்தை கொடுத்த தெய்வம் இந்த இடத்தில் நாம் பிரிந்து போகும் பொழுது சுகமாத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவனை அனுப்ப போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசம் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோமே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி இந்த மாலை வேளை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்துல நான் கன்வென்ஷன் நடத்த வேண்டும் தீர்மானித்த பொழுது கர்த்தர் ஏற்ற நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து இந்த நாள் முதல் நாள் கன்வென்ஷனில் கர்த்தாவே நீர் மட்டும் ஆசீர்வாதம் கொடுத்த மேலான தயவுக்காய் கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாடல் ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விசேஷமாய் கர்த்தருடைய மனுஷனை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு தேவையான நல்ல ஒரு வார்த்தைகள் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை காயப்படுத்தினவர்கள் மறந்து போனாலும் ஆண்டவரை காயத்துக்கு மறந்து போடுகிற பரிசுத்த ஆவியானவர் அது மறந்து போகாதபடி ஆண்டவரை இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்த ஆண்டவரே வசனத்தை அனுப்பி ஹல்லேலூயா எண்ணெயும் திராட்சரசத்தை கொடுத்த ஆண்டவரே இக்காலத்தில் படுகிற பாடுகளுக்கு ஆண்டவர் மறுமை நல்ல ஒரு மகிமையான ஸ்தானத்தை கொடுத்து எங்கள் காயத்தை கட்டுகிற நல்ல தேவன் என்று சொல்லி நல்ல வார்த்தையை கேட்க கிருபை செய்தீங்க. அப்படியா இந்த வேளை காயப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்கி அனுப்ப போற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த நம்முடைய மகனை கர்த்தர் பயன்படுத்தி நீர் தொடர்ந்து நாள் நடக்கிற கூட்டங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு மறைவான நல்ல சத்தியத்தை கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விசேஷமாக இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் வந்தவனமாய் வெறுமையுடல் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வந்தது நல்லதுங்கிறதான ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த கூட்டத்தின் முகாந்திரமாய் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறுபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கன்வென்ஷன் முகாந்திரமாய் அநேக ஆத்துமாக்களை இந்த சபைகளுக்கு கொள்ளை பொருட்களாய் கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பாஸ்டருக்காக அக்காளுக்காய் பிள்ளைகளுக்காய் விசுவாச குடும்பங்களுக்காய் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென். தொடர்ந்து நாட்கள் இந்த இடத்தில் நாங்கள் பிரிந்து போனாலும் பிரியாத அன்பின் தகப்பன் எங்களோடும் எங்கள் சபையின் பிள்ளைகளோடும் எல்லா ஊழியரோடும் இருந்து கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளை நடக்கிற எல்லா கூட்டங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் கொடுக்கடி தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய சிநேக பாதுகாவல் இன்றுமென்று சதா கால நம் அனைவரோடும் கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் தேவ வார்த்தைகளை கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரரோடும் தொடர்ந்து நடக்கிற பகல் இரவு கூட்டங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவருடைய திரு சமூகம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.